நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா மட்டன் குழம்பு தான். அதுக்கு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணி பட்டை, கிராம்பு, சோம்பு, கசகசா எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். அடிக்கடி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிக்கிறோம். நம்ம அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காது. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா வதங்கட்டும். இது வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி விட்ருவோம், அப்போ தான் அது நல்லாயிருக்கும் பார்க்க. இந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணி விட்டுட்டு கிண்டி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டனையும் இது கூட ஆட் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. மட்டனையும் இது கூட ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுற வேண்டியது தான். நீங்களும் மட்டன் குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். குக்கரில் வச்சா அடி பிடிச்சிரும் அப்படிங்கிற பயம்லாம் வேணாம். நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி தேவையான அளவு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டால் கூட குக்கரில் அடி பிடிக்காமல் நம்ம மட்டன் குழம்பு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் மஞ்சத்தூளும் நம்ம பொடியாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா மசாலா, அதாவது மல்லி, கசகசா, சோம்பு, சீரகம், பட்டை இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தூளை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா 4 விசில் வர்ற அளவுக்கு மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா எல்லாம் வதங்கிருச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கர் போட்டுட்டால் போதும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி நானும் தேவையான அளவு காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். நல்லா 2 கொதியட்டும். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். காரம் இருக்காது, ஆனால் காரம் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.